ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஃபரெண்டான அதே நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான ஒரு உப்புமா, சம்பா ரவை கோதுமை உப்புமா. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும், நைட்டு டின்னருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் பண்ற இந்த வெர்ஷன் வந்து உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு சீக்ரெட்டாக ஒரு இன்கிரியன்ட் சேர்க்க போகிறேன், கடைசியில் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அதனால் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சம்பா ரவை கோதுமை உப்புமா. ஒரு கடாய் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கடாய் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக்கில் ஆட்டும். கடுகு நல்லா கிராக்கில் ஆகிட்டு இருக்கும்போது 1-2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஸ்லைட்டாக பருப்பு கலர் மாறும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட பருப்பு நல்லா கலர் மாறி இருக்கு. கொஞ்சமாக இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணிருக்கேன். இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஃபைனாக வதக்கிட்டு நான் ஒரே ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம். அந்த வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஸ்லைட்டாக ஒரு 30% வதங்கினா போதும். இதுக்கெல்லாம் இந்த ரோஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். ஸ்லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வர நேரத்தில் நம்ம காய்கறிகளை சேர்த்துருவோம். இந்த பர்டிகுலர் உப்புமா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கேரட்டை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 பீன்ஸை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், ஒரு பிடிச்சபடி. இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி, ஏற்கனவே வேக வச்ச ஃப்ரோசன் பட்டாணி. நீங்கள் பச்சை பட்டாணியாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் வேக வச்சதுக்கப்புறம் சேரும். தண்ணியில் சேர்த்து தண்ணி வடிகட்டிடுவேன். தண்ணியை வடிகட்டி வச்சுங்க இந்த மாதிரி. இப்போ நம்மளோட வெங்காயம் லைட்டாக நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, தண்ணியிலேருந்து சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்து சேர்த்துட்டு ஒரு பரட்டிப்பட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், நான் இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு ப்ளஸ் இந்த காய்க்கு தேவையானது சேர்த்துறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், பார்த்துட்டு வேணுன்னா சேர்த்துறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸு இந்த எண்ணெயில் இந்த காய்கறிகளை நல்லா வதக்குங்க. இது என்னோட மெஷர்மெண்ட், ஒரு அழகு. இது 2.25 அழகு நான் வந்து ரவை எடுத்துருக்கேன், சம்பா ரவை கோதுமை எடுத்துட்டு. இப்போ அதே ஆழக்கல்ல 4.5 தண்ணி, 1க்கு 2, நான் வந்து 2.25 4.5 தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியை சேர்த்து தண்ணியை சேர்த்துட்டு ஃப்ளேம் கொஞ்சம் ஹை பண்ணிக்கங்க. மூடியை போட்டு தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி. நம்ம விட்ட தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம காய் நல்லா வெந்துடுத்து இந்த சென் 80% வெந்திருக்கு. நம்ம ஏன்னா இப்போ அந்த சம்பா ரவை சேர்க்க போகிறோம், அதுலேயும் கொஞ்சம் வேகும். பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு கட் ஆகிடும். இந்த ஸ்டேஜுக்கு மசிஞ்சிடலாம் உருளைக்கிழங்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நான் வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த சம்பா ரவை இருக்குல்ல, சம்பா ரவையை சேருங்க.
சம்பா ரவையை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் எவ்வளவு தண்ணி விட்டாலும் அவ்வளவு தண்ணி எடுத்துக்கும். அதனால தண்ணி கூட இருந்தெல்லாம் பயப்படவே வேண்டாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கிட்ட தக்காளி இருக்குல்ல, தக்காளி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேருங்க. முன்னாடி தேக்காதீங்க, இப்போ சேருங்க. சேர்த்துட்டு ஸ்லைட்டாக அந்த தண்ணி ரெடியூஸ் ஆகட்டும், மூடி போட்டு வைங்க. நான் உப்பு செக் பண்ணிட்டேன், பர்ஃபெக்டாக இருக்கு. ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் இல்லை அந்த மீடியம் ஃப்ளேமில் நல்லா அது வேகட்டும். பார்த்தீங்களா, இப்போ நம்ம விட்ட தண்ணி எல்லாம் இழுத்துண்டு கெட்டியாக இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா வாட்டி கலரி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வறுத்த வேர்க்கடலை வச்சிருக்கேன், வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி வறுத்த முந்திரி பருப்பு வச்சிருக்கேன். இட்ஸ் பியூர் ஆப்ஷன். வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. ஆனால் வேர்க்கடலை மட்டும் கண்டிப்பாக சேருங்க. கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் தான் கருவேப்பிலை சேர்க்கணும். நான் சொன்னேன் ஒரு சீக்ரெட் இன்கிரியன்ட், வீட்டில் அரைச்ச தோசை மிளகா பொடி. இதை அப்படி ஃபுல்லாக நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது உங்க காரத்துக்கு உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். நான் போட்டிருக்கிறது நல்லா இருக்கும், மைல்டா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு கிட்டக்க நெய் வச்சிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய், ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடிடு. 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். நம்ம கொத்தமல்லி நெய்யெல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி இதை அது ஸ்லைட்டாக பரட்டி விடுங்க. பார்த்தீங்களா, ஒரு ஃபென்டாஸ்டிக் சம்பா கோதுமை ரவை உப்புமா. அட்டகாசமாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. நம்மளோட சம்பா ரவை கோதுமை ரவை உப்புமா தயார். நம்ம சம்பா ரவை கோதுமையை வச்சு செஞ்ச ஒரு உப்புமா, ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷு, ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும், இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshbojana.